சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, சாயப்பா வெறுக்கக்கூடிய விஷயத்தில் பல விஷயங்களை நாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே அவரோட அருளை பெற தகுதி இல்லாதவர்களாக நம்ம தனிச்சு நிற்கிறோம். நம்ம வாழ்க்கையில் உயரணும், நிம்மதி கிடைக்கணும், கஷ்டங்கள் விலகணும், கர்மாக்கள் குறையணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் ஒன்றே ஒன்று தான். அவர் வெறுக்கக்கூடியதை நாம் வெறுக்கணும். அவருக்கு பிடிச்சமான விஷயத்தை நாம் செய்யணும். எத்தனை பேர் அவருக்கு பிடிச்சமானதை தான் நான் செய்கிறேன்னு சொல்ல முடியுமா உங்களால்? அப்படி கமெண்ட் பண்ணுங்க. இது நாள் வரைக்கும் சாயப்பாவுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை மட்டும்தான் நான் இந்த நிமிஷம் வரைக்கும் செய்கிறேன் அப்படின்னு செய்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க. இல்லை அப்படி நான் செய்யலை அப்படின்றவங்களும் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு விஷயமும் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இந்த இடத்துல இதை நீங்கள் செய்யலைன்னா மறுபடியும் செய்வதற்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும். வாழ்க்கைன்றது ஒரு இடத்துலையும் வாய்ப்புகளை தவற விட்டு இன்னைக்கு நாம் வாழ தெரியாமல் நடு ரோட்டில் நிற்கிற மாதிரி. பாருங்க, இழந்தது தான் அதிகம். இன்னைக்கு வரைக்கும் செலவு தான் இருக்குது. வரவுன்றது கண்ணுக்கு தெரிஞ்ச தூரம் வரைக்கும் இல்லை. கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் நாம் சந்தோஷம், வெற்றி, நிம்மதி அப்படின்றது இல்லவே இல்லை. கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் இல்லை. அப்படின்னா இன்னும் அது புறப்படவே ஆரம்பிக்கல. எங்கேயோ தூரத்தில் எங்கேயாவது இருந்துச்சுன்னா கூட ஓகேப்பா, எனக்கு அங்கே இருக்குது, அது எனக்கு கிடைச்சிடும். ஆனால் அதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ அவ்வளோ தூரத்தில் இல்லாதது கிட்டையா திடீர்னா வந்து முளைச்சிட போகுது. அப்போது உண்மை அங்கே எதுவுமே நடக்கலை. இன்னைக்கு வரைக்கும் எதுவுமே உருவாக்கவே இல்லை. அப்போ சாயப்பா உங்களை இன்னைக்கு வரைக்கும் கவனிக்கலை. ஆனால் நீங்கள் அவரை கவனிக்கிறீங்க. நீங்கள் அவரை கவனிக்கிறதுக்கு எத்தனை வழிகள் இருக்கோ அத்தனை வழிகளையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. கோயிலுக்கு போகிறீங்க, சூடம் ஏற்றுறீங்க, 1ஆம் தேதி ஆச்சுன்னா அன்னதானம் செய்கிறீங்க, உதவி செய்கிறீங்க, எல்லாமே செய்கிறீங்க. ஆனால் கவனத்தை ஈர்க்க முடியல. அவரோட கவனத்தை நம்ம பக்கம் ஈர்க்க ஆரம்பிக்க இப்போ வரைக்கும் முயற்சிகள் செய்யலை. ஆனால் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து காதில் ஏற்றுக்கவும் நீங்கள் தயாராக இல்லை. நீங்கள் காதில் ஏற்றுக்கிட்டாவே செய்ய மாட்டீங்க. அப்போ காதிலேயே அந்த விஷயத்தை ஏற்றுக்கலைன்னா செய்யவா போகிறீங்க? அப்போ அவரோட கவனத்தை ஈர்ப்பதற்கு உண்டான வழிகள் என்னென்ன இருக்குதுன்றத இப்போ நம்ம ரொம்ப தெளிவாக சொல்ல போகிறோம். ஒரு அன்பே சாயில் இருக்கிற ஒரு சாய்ராம் சொன்னது, 4 வருஷமாக நான் அன்பே சாயை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதாவது ஆரம்பித்ததுலேருந்து சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் என் வாழ்க்கையில் எந்த சந்தோஷமும் கிடைக்கல, எந்த ஒரு வெற்றியும் கிடைக்கல, எந்த ஒரு நிம்மதியும் எனக்கு கிடைக்கல. இதுதான் உண்மை. அப்போ ஏன் சிலருக்கு கிடைக்குது, பலருக்கு கிடைக்கல? அப்போ என்னமோ இருக்கு. நான் நம்புகிறேன் நிறைய பேருக்கு சாய்ப்பா வந்து வாழ்க்கையை மாற்றிருக்காங்க. அப்போ எனக்கு ஏன் அவர் மாற்றலை அப்படின்னும்போது அவங்கக்கிட்ட பேச விட்டேன். உங்கள் பிரச்சனைகள்லாம் என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னு. அவங்களோட பிரச்சனைகளை மேலோட்டமாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில கொஷின்ஸ் கேட்கும்போது
எனக்கு அப்படியே நான் யோசிச்சுட்டே இருக்கேன், சார்ப்பா என்ன தப்பு இருக்குதுன்னு தெரியல உங்ககிட்ட. ஏன்னா 4 வருஷமாக அன்பே சாயை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு பிரச்சனைகள் தீவிரமாகுது, பிரச்சனைகள் குறையல அப்படின்னா என்னமோ ஒரு விஷயம் இல்லாமல் இருக்காது அப்படின்னு. அப்போ சில கேள்விகள் நான் கேட்குறேன், சில பதில்கள் சொல்லும்போது தான் பெரிய ஷாக்கிங். அவங்க நம்ம அன்பே சாயில் சொல்கிறத எல்லாமே செய்கிறாங்க. ஏன் ஈவன் வியாழக்கிழமை கூட அந்த மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸு தான் அவங்க போடுறாங்க. இதை ஏன் சொல்கிறேன்னா, எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அத்தனையும் அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க. பட் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீவிரம் தான் ஆகுது, குறையில. அப்போ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதால நடந்துடுமா அப்படின்னா, இதை ஃபாலோ பண்ணியும் ஆகணும். சில விஷயம் அவர் சொன்னதையும் செஞ்சும் ஆகணும். ஏன்னா அவர் சொல்லலை வியாழக்கிழமைன்னா மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸை போடுங்கன்னு. நம்மளா ஒரு கலரை உருவாக்கணும் பல பேர்கிட்ட கேட்டு. அவர் சொல்லலை ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை காமன் டிபி வைங்கன்னு, நாம் சொன்னோம். அவர் சொல்லலை 4 மணிக்கு எழுந்திரிச்சு ஆரத்தி எடுங்க, மெடிடேஷன் பண்ணுங்கள், பிராணாயாமம் பண்ணுங்கன்னு சொல்லி இருக்கலாம். ஆனால் நாம் ப்ரெஷர் பண்ணி சொன்னதுக்கு காரணம், நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்கள் நாம் ஒழுக்கத்தோடு ஃபாலோ பண்ணாதான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும்னு. அப்போது என்ன விஷயங்களை நம்ம விட்டுருக்கோம், அப்போ அவர் சொல்படி நம்ம நடந்தோமா அப்படின்னு கேள்விகள் கேட்டால், இங்கே பல பேர் அவருடைய சொல்படி நாம் கேட்பது இல்லை. ஊருக்கு நல்லவனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், ஆனால் வீட்டுக்குள்ளே கெட்டவனாக இருக்கும். ஊருக்கு நல்லவனாக காட்டிக்கிறோம், வேஷம் போடுறோம், ஆனால் வீட்டுக்குள்ளே மகா மோசமான மகா கெட்ட எண்ணங்கள் கொண்ட மனுஷனாக நாம் இருக்கோம். ஊரில் இருக்கிற அத்தனை பேர் மேலேயும் அன்பு, அக்கறை எல்லாமே வைக்கிறோம். ஆனால் உங்கள் கூட பிறந்தவங்க மேலேயோ, இல்லை உங்கள் கணவர் மேலேயோ, இல்லை உங்கள் மனைவி மேலேயோ, இல்லை உங்கள் மாமனார் மாமியார் மேலேயோ நீங்கள் அன்பு வைக்கல. வெளியில் ஒன்று உள்ள ஒன்று. இந்த கொள்கைகளை சாயப்பா அடியோடு வெறுக்கிறாரு. சில நேரத்தில் எனக்கே வெறுப்பாக கூட இருக்கும், நாம் கரெக்டாக தான் இருக்கோமா அப்படின்னு. அப்படி ஏதாவது தப்பு செஞ்சால் நான் உடனே சாயப்பா கிட்ட கதறுவேன். அது சின்ன தவறா பெரிய தவறான்னு கூட தெரியாது. ஆனால் நான் ஒருத்தர்கிட்ட சொன்னேன், இந்த விஷயத்தை இப்படி நினச்சேன், எனக்கு தூக்கமே வரல, நான் கதறி அழுதுன்னும் போது அவர் என்னை பார்த்து ரொம்ப ஏளனமாக சிரித்தார். அன்பே சாய் குடும்பம் இல்லை, ஜென்ரல் வெளியில். எங்க இதுக்கெல்லாமாங்க நீங்கள் உட்காந்து கதறி அழுவீங்க? இது எல்லா மனுஷங்கிட்டே இருக்கிறது தானே அப்படின்னு. அப்போ பாருங்க, எல்லா மனுஷங்க கிட்டையும் இருக்குதுன்றது காமனாக போயிடுச்சு. அதாவது மோசமான எண்ணங்கள். நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய மோசமான எண்ணங்கள்லாம் நான் நினைக்கல. ஒரு சின்ன கரை கூட படக்கூடாதுன்னு ஒரு புதுசாக கார் வாங்கியிருக்கோம், 10-15 லட்சம் போட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் அந்த காரை வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டுக்குள்ளே வர வரைக்கும் நமக்கு உயிர் இருக்காது. ஏன்னா கார் வாங்கினவங்க என்கிட்ட சொன்னது, ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் விழுந்துடக்கூடாது, ஏன்னா ரோட்டில் டிராஃபிக் இல்லாத இடத்துல தான் போகணுன்றது கணக்கு. அப்படி இருந்தால் தான் காரை பாதுகாக்க முடியும். அப்போது மொதல் ஸ்க்ராட்சு விழுந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் யாரும் கவலைப்பட போகிறது இல்லை. ஆனால் அந்த ஸ்க்ராட்ச் விடுற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதே போல் தான் மனசில் சின்ன கரை, அந்த கரை வந்தால் தான் அது பெரிய கரையில் முடியும். அப்போ சின்ன விஷயத்துக்கு கூட நாம் அலர்ட்டாக இருக்கணும்ல. அப்போ நானே யோசிப்பேன், நம்ம கரெக்டாக இருக்கிறோமா? சின்ன தவறு கூட பெரிய தவறாக நீ ட்ரீட் பண்ணிக்கோ, அப்போ தான் நீ அதை செய்ய மாட்ட. இதெல்லாம் பரவாயில்ல, யார் செய்யலை, நம்ம செய்கிறதுல தப்பு இல்லை அப்படின்னு நினச்சா
நீ பெரிய தவறை செய்ய ஆரம்பிச்சிடுவ. ஏன்னா சின்ன விஷயத்தில் இருந்து தான் பெரிய விஷயம் ஆரம்பமாகுது. சின்ன விஷயத்தில் தொடங்கி பெரிய விஷயத்தில் முடியுது. சின்ன குற்றத்தில் தொடங்கி பெரிய குற்றத்தில் முடியுது. சின்ன திருட்டில் தொடங்கி பெரிய திருட்டில் முடிவடையுது. அப்போ இதுகிட்டெல்லாம் நம்ம பழகிடக்கூடாது. இது கூட நண்பனாக்கிக்க கூடாது. இது கூட மோசமான எண்ணங்கள் கூட. அப்போ வெளியில் ஒன்று உள்ள ஒன்று கடவுள் வெறுக்கிறாரு. நீ எந்த இடத்துலையும் ஃபிட் இல்லை. உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசுறது. வெளியில் நீ உத்தம, ஆனால் உள்ள நீ வில்ல. என்றைக்குமே அந்த இடத்துல நாம் வில்லனாக ஆக்கிக்கிட்டா நாம் நல்லவனாக முயற்சி பண்ணுவோம். ஆனால் நம்ம நல்லவன் நினச்சா நம்ம வில்லனாக்கிட்டே இருப்போம். நல்லவன் வில்லனாக மாறுறதும் வில்லன் நல்லவனாக மாறுறதும் இந்த இடத்துல தான் இருக்குது. அப்போ நாம் வில்லனாக நினச்சிக்கிட்டா நம்ம நல்லவனாக மாற வாய்ப்புகள் இருக்குது. நான் நல்லவன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வில்லன் ஆவதற்கு உண்டான அத்தனை தகுதியும் உங்ககிட்ட இருக்குது. எப்பன்னா சின்ன தவறுகள் செய்யும்போது இதெல்லாம் என்ன பெரிய விஷயமா, யார் செய்யலை, அப்போது இதை நீங்கள் ஆமோதிக்கிறீங்க, அக்செப்ட் பண்ணுறீங்க. இதனால் எந்த தப்பும் இல்லைன்னு நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இங்கே இருந்து தான் உங்கள் பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அந்த சாய்ராமுடைய பதில்கள் பார்க்கும்போது தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற மருமகளை அவங்க நடத்தின விதம், அவங்க கணவரை அவங்க நடத்தின விதம், அவங்க கூட பிறந்தவங்களை நடத்தின விதம் அவ்வளவும் முகம் சுளிக்கக்கூடிய விதமாக அமைஞ்சது. ஒரு மனுஷனாக, சாதாரண மனுஷனாக இருக்கிற எனக்கே முகம் சுளிக்கிற அளவுக்கு அவங்க நடத்துகிறாங்கன்னா கடவுள் எந்த அளவுக்கு அவங்க மேலே அந்த கோபத்தை வச்சிருப்பாருன்றதை யோசிச்சு பார்த்தீங்களா? ஸோ திருடனும் கடவுள்கிட்ட சாமி கும்பிட்றான். என்ன, கொள்ளையடிக்கும் போது மாட்டிக்க கூடாதுன்னு. நல்லவனும் சாமி கிட்ட ப்ரே பண்ணுறான். அப்போ சாமி கும்பிட்றவன் எல்லாம் நல்லவன் இல்லை. கொள்ளை அடிக்கிறவன், திருடுறவன், தப்பு செய்கிறவன் மாட்டிக்க கூடாதுன்னு பிரார்த்தனை பண்ணுறான். அப்போ நம்ம சாமி கும்பிட்றோம், நான் தகுதியானவனா, நீ தகுதியானவனா இல்லையான்றத உன்னோட செயல்கள் முடிவு பண்ணும், உன்னுடைய எண்ணங்கள் முடிவு பண்ணும். நீ சாமி கும்பிட்றதால மட்டும் நீ மோசமான எண்ணம் கொண்ட மனுஷன் நீ நல்லவனா மாற வாய்ப்பே இல்லை. ஏன்னா எல்லாருமே கோயிலில் இருக்காங்க. திருடனும் இருக்கான், அடுத்தவன் வாழ்க்கையை அழிக்கிறவனும் இருக்கான், அடுத்தவனை வாழ வைக்கிறவனும் இருக்கான். வெளியில் 100 ரூபா போடுற ஏழையும் இருக்கான். அதாவது கோயிலுக்குள்ளே வெளியில் காசு கேட்பாங்க இல்லையா சில பேர், அவங்களுக்கு 100 ரூபா போடுற ஏழையும் கோயிலுக்குள்ளே சாமி கும்பிடுவான். காரில் வந்திருப்பான், பெரிய பெரிய பணக்காரனாக இருப்பான், அவன் பர்ஸை தேடி அந்த 1 ரூபாயை தேடி எடுப்பான். இருந்தால் போடுவான், இல்லைன்னா சேஞ்ச் இல்லைன்னுடுவான். இப்படிப்பட்டவர்கள் தான் கோயிலில் இருக்காங்க. அப்போ கோயிலில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் வள்ளல் இல்லை. ஏழையாக இருக்கிறவன் வள்ளலாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கிறவன் கஞ்ச பயலாக இருப்பான். நான் எதுக்கு கொடுக்கணும்? ஏன் நீ உழைச்சி சம்பாதிக்க மாட்டியா, நீ உழைச்சி சம்பாதிக்க மாட்டியான்னு கேட்பான். அதாவது பசின்னு ஒருத்தன் வந்தானா அவனுக்கு சாப்பாடை போட்டு அதுக்கப்புறமா அவனுக்கு அறிவுரை கொடுக்கணும். அவனுக்கு சாப்பாடு போடாமல் அந்த இடத்துல தத்துவம் பேசினா அது அவனோட வயிற்றை காயப்போட்ட பாவம் அவனுக்கு வந்து சேரும். இதை நம்மளால புரிஞ்சுக்க மாட்டான். ஏன்னா இவன் வைக்கிறது தான் சட்டம். ஏன்னா இவன் பணக்காரன். ஒரு பெரிய காரில் வந்து இறங்கினா இவன் பெரிய பணக்காரன். இவனுக்கு எல்லாரும் மரியாதை செலுத்தணும். இவனை தர்ம பிரபுன்னு சொல்லணும், தர்ம துரைன்னு சொல்லணும், வள்ளல்னு சொல்லணும். இதெல்லாம் அவன் கேட்கணும், அவன் ரசிப்பான்.
அப்படிப்பட்ட மனிதர்கள். ஆனால் மனசார ஒருத்தனுக்கு ஒரு டீ கூட வாங்கி கொடுக்க மாட்டான். அப்போ நீங்கள் வெளியில் உங்கள் மரியாதையை ஏற்படுத்திக்கணுன்றதுக்காக பலவிதமான முயற்சிகள் செய்கிறீங்க. ஆனால் உண்மையிலேயே நீங்கள் மரியாதைக்குரியவர் இல்லை. சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தரோட மனசாட்சி எந்த காரணத்தை கொண்டும் பொய் சொல்லாது. அப்போ ஒவ்வொருத்தவங்களோட மனசாட்சிக்கிட்ட நாம் நல்லவனா கெட்டவனான்னு 10 தடவை கேட்டால் கண்டிப்பாக பதில் சொல்லும், நீ ஒரு மோசமானவன். சரி, மோசமானவன் சொல்லிடுச்சே, இனி என்ன பண்ணுறது? அப்போ தான் இன்னொன்று நீங்கள் செய்யணும். என்னது? நான் மோசமானவனா, சரி நான் நல்லவனாக மாறுறேன். அப்போனா உங்களுக்கு வாழ்க்கையில் வாழணுன்ற பிடிப்பு இருக்கும். நாம் செஞ்ச செயல்களுக்கு தலை வணங்குகிறோம். அது தலைக்குனிவை ஏற்படுத்தியிருக்குது. தலை வணங்குறது இல்லை, தலைக்குனிவு. இப்படிப்பட்ட ஒரு மோசமான வாழ்க்கையை நான் வாழ்ந்தேன், இப்படிப்பட்ட எண்ணங்களை வச்சா நான் வாழ்ந்த அந்த தாட்டும் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடுச்சுன்னா நீங்கள் கடவுளுக்கு பிடித்த மாணவர்களாக மாறிடுவீங்க. ஸோ 2 பலம் இங்கே தேவைப்படுது. ஒன்று, நம்ம சொல்லக்கூடிய அன்பே சாயில சொல்லக்கூடிய ரூல்ஸ், இது ஒரு பலம். 2வது பலம், உங்கள் மனசில் எழும் எண்ணங்கள், சாயப்பா வெறுக்கிறது, அதை நீங்கள் தொடர்ந்து அந்த எண்ணங்களை விதைச்சிக்கிட்டே இருக்க உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான சிக்கல்களை கடக்க முடியாத அளவுக்கு போயிடும். அப்போது அதையும் நம்ம தாண்டி வரணும்னா இந்த மாதிரியான விஷயங்களையும் நாம் சரி பண்ணணும். அவர் வெறுக்கக்கூடிய குணங்கள் நிறைய இருக்குது, 7-8 விஷயங்கள். நம்ம ஏற்கனவே அன்பே சாய் ஆரம்பிக்கும் போது ஒரு ஆடியோ கொடுத்துருந்தோம். அதில் 1-2 விஷயத்தை பற்றி மட்டும் பேசுவோம். அதில் இந்த பொறாமை, ஆணவம், இந்த 2 விஷயத்தை ஒரு மனுஷன் ஒழிக்க முயற்சி செஞ்சே ஆகணும். இதை வளர்க்க ஆரம்பிச்சிட்டா அவன் வாழ்க்கையில் வளரவே முடியாது. ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய மோசமான தீய குணங்கள் இந்த பொறாமையும் ஆணவமும். ஆணவம் வந்தால் பொறாமை வரும், பொறாமை வந்தால் ஆணவமும் வரும். ஒரு மனுஷன் நல்லா சம்பாதிச்சு வாடுவான். இவன் அவனை பற்றி ஊரில் இருக்கிறவன்ட்டெல்லாம் சொல்லிட்டு இருப்பான். அவன் அப்படி, இவன் இப்படி, அவன் அப்படி சம்பாதிச்சான், இவன் இப்படி சம்பாதிச்சான். சரி, அவன் அப்படி சம்பாதிச்சான்னா நீ ஏன் சம்பாதிக்க முடியல? அதுக்கு பதில் வராது. அதாவது எல்லாமே சொல்லுவாங்க, ஒருத்தனை கேவலப்படுத்துவதற்கு கட்டுக்கதைகளை அளந்து விடுவாங்க. ஆனால் இவர்கள் கடவுளோட பிள்ளைகளாக காட்டிக்க முயற்சி பண்ணுவாங்க. இந்த இடத்துல எந்த பாட்சாவும் பலிக்காது. ஏன்னா நீ எப்படிப்பட்டவன்றது மனுஷனுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உன்னை படைச்ச கடவுளுக்கு தெரியாமலாம் இருக்கும். அப்போ உன் மனசில் எப்படிப்பட்ட எண்ணங்கள் ஓடுதுன்றத அவர் தெரிஞ்சிக்காத அளவுக்கா அவருக்கு அறிவில்லை. அப்போ ஒரு மனுஷனோட உழைப்பை நீ கேலியும் கிண்டலும் ஆக்குற. அப்போ உனக்கு எப்படி ஒரு கடவுள் உயர்த்துவார்? உன்னோட வீட்டில் இருக்கக்கூடிய மருமகளை ஒரு அடிமை மாதிரி நடத்துகிற. அப்போ கடவுள் உனக்கு மட்டும் நீ கேட்டதை எல்லாத்தையும் கொடுத்துட்டா அந்த மருமக இன்னும் மோசமான நிலைக்கு தானே தள்ளப்படுவா. உன் கூட இருக்கிறவனை நீ மதிக்கலை. ஏன்னா அதுக்கு ஒரு காரணத்தை சொன்னேன். அவங்க வீட்டில் ஒரு குண்டூசி வாங்கினா கூட உன் வயிறு எரியுது. ஐயோ, அதை வாங்கிட்டாங்களா, இதை வாங்கிட்டாங்களா அப்படின்னு. ஆனால் நீ வாரம் என் கோயிலுக்கு வர, எல்லாருக்கிட்டையும் ஆறுதலாக பேசுகிற. யாராவது உன்னை தேடி பிரச்சனைன்னு சொல்லி வந்தா நீ அன்னை தெரசா மாதிரி பொறுமை பற்றியும் நம்பிக்கை பற்றியும் பேசுகிறியே. உன்னெல்லாம் நான் என்ன சொல்கிறது?
இங்கே பாருங்கள், இது நான் கேட்கல, சாயப்பா அவங்க கிட்ட கேட்டுட்ருக்காரு, நான்லாம் கேட்கல. நான் கேட்டால் நீங்கள் என்னை திட்டுவீங்க, நான் கேட்கல, சாயப்பா கேட்குறாரு. அவருக்கு நீங்கள் பதில் சொல்லிக்கோங்க. நீங்கள் தான் உங்களுக்கு எல்லாமே தெரியும்ல, நீங்கள் அவர்கிட்ட பதில் சொல்லுங்கள். இந்த கமெண்ட் செக்ஷனில் கூட பதில் சொல்லுங்கள். உன்னோட குழந்தைங்கள வச்சு இன்னொரு குழந்தைங்கள வச்சு கம்பேர் பண்ணுறேன் பாரு, அவங்களாம் எப்படி வாழ்கிறாங்க. என் குழந்தை பாவம், என் குழந்தைங்களுக்கு எதுவுமே கிடைக்கல, ஆனால் அவங்களுக்கு எல்லாமே கிடைக்குது. சரி, அந்த குழந்தைங்க நல்லா இருக்கட்டும், அந்த குழந்தைங்களாவது நல்லா இருக்காங்களே, நம்ம குழந்தை மாதிரி கஷ்டப்படலையே. அப்படி அந்த குழந்தைய வாழ்த்தி இருந்தா நான் உன் குடும்பத்தை வாழ்த்திருப்பேன். ஆனால் நீ பண்ணலை. நீ என்ன பண்ண? உன் கூட பிறந்தவனுடைய உறவுகளை பார்த்த, அவங்க எப்படிலாம் அவங்க குழந்தைய வளர்க்குறாங்க. பெரிய பெரிய ஸ்கூலில் கான்வென்ட்லலாம் படிக்க வச்சுருக்காங்க. ஒரு பையன் டாக்டருக்கு படிக்கிறான், ஒரு பையன் இன்ஜினியருக்கு படிக்கிறான். ஆனால் என் குழந்தைங்கள படிக்க வைக்காமல் இருக்கனே. நீ இந்த இடத்துல அவங்கள வாழ்த்துல சபிக்கிற. இப்படி வாழ்த்தி இருந்தால் உன் குழந்தை கலெக்டராக இருப்பாங்க, இல்லை ஒரு பெரிய தொழிலதிபராக இருப்பாங்க. ஸோ படித்தவங்க தான் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். பெரிய பெரிய போஸ்டிங்கில் வரணும்னா காமராஜர் முதலமைச்சராக இருக்க முடியாது, கலைஞர் முதலமைச்சராக இருக்க முடியாது, அண்ணாதுரை முதலமைச்சர், அண்ணாதுரை கூட படிச்சிருக்காரு, ஐ திங்க் எம்ஏ படிச்சிருக்காரு. ஸோ சொல்கிறேன், ஸோ எல்லாருமே டிகிரி முடிச்சுட்டு தான் அதில் ஸ்பெஷலிஸ்ட் கோர்ஸ் எடுத்து தான் சிஎம் ஆகணுன்றதெல்லாம் இல்லை. அது அவங்க சொந்த திறமையின் காரணமாக ஆனாங்க. பெரிய பெரிய தொழிலதிபர்கள், நான் படித்த காலேஜில் கரஸ்பாண்டன்ட் 10வது தான் படிச்சிருக்காரு. ஆனால் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட காலேஜஸ் அவருக்கு. அவர் கையெழுத்து கூட எப்படி போடுவாருன்னா, ஒரு வார்த்தையாக எழுதி கையெழுத்து போடுவார், அந்த அளவுக்கு. ஆனால் பல காலேஜுக்கு சொந்தக்காரர். அப்போ மற்றவங்க குழந்தைய நீ வாழ்த்தி இருந்தா, அவங்க இன்ஜினியரோ கலெக்டரோ டாக்டரோ நல்லா இருக்கட்டும்ப்பா, என் குழந்தைங்க மாதிரி கஷ்டப்படாமல் இருக்காங்களா, அவங்க ஹாப்பியாக இருக்கட்டும். எப்படி ஹாப்பியாக எப்படி பண்ணணும்? மனப்பூர்வமாக வாழ்த்தணும். அப்படி நீங்கள் வாழ்த்திருந்தீங்கன்னா, நீங்கள் எந்த குழந்தைய வாழ்த்துறீங்களோ, எந்த குடும்பத்தை வாழ்த்துறீங்களோ, அதை விட ஒரு படி சாயப்பா உங்களுக்கு உயரத்தில் உட்கார வச்சிருப்பார். ஸோ நல்ல மனுஷனுக்கு ஒரு நல்ல பொன்னான காலம் இருக்கு. ஸோ மற்றவங்க எப்படியோ நான் இப்படி தான், அந்த நிலையை நீங்கள் உருவாக்க முயற்சிகள் செய்யணும். இதை எல்லாம் தொடர்ந்து செய்ய தான் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட இடத்துக்கு நீங்கள் போவீங்கன்றத நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நீங்கள் வாழ்வீர்கள். இது சத்தியமான உண்மை, இது 100% உண்மை. ஸோ நம்ம எந்த இடத்துலையும் என்ன பண்ணக்கூடாது, இந்த 2 விஷயங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை அழிக்க வந்த விஷக்கிருமிகள். இது ஒரு விஷம். யார் சொன்னா பாம்பு விஷம்னு? பாம்பு விஷம்லாம் இல்லைங்க, தேலும் விஷம் கிடையாது. ஆனால் அதாவது ஒரு தடவை கொட்டிடுச்சுன்னா ஒன்று மனுஷன் செத்து போயிடுவான், இல்லை காயத்துக்கு மருந்து போட்டுக்கலாம். ஆனால் மனுஷன் கக்கக்கூடிய விஷமோ அதை விட பலம் வாய்ந்தது. மனுஷன் விஷத்தை அவனோட நெஞ்சில் சுமந்துக்கிட்டே இருக்கான், அவனோட மனசில் வச்சுக்கிட்டே இருக்கான். மனசு சுத்தம் இல்லை. சுத்தம் இருக்கிற மனசில் யார் இருப்பா? கடவுள். சுத்தம் இல்லாத மனசில் யார் இருப்பா? யாரோ ஒருத்தன் இருக்கணும், யாரோ ஒருத்தன் அந்த இடத்துல இருந்து தான் ஆகணும். ஒன்று நல்லவனாக இருப்பான், இல்லை கெட்டவனாக இருப்பான். இந்த 2ல் ஏதாவது ஒன்று நடக்காமல் இருக்காது. ஏன்னா அந்த இடம் இருக்குது, அந்த இடத்துல ஒருத்தன் இருந்தே ஆகணும். அப்போ நீங்கள் யாரை குடி வைக்க போகிறீங்க? ஒரு 50 லட்சத்துக்கு ஒரு வீடு வாங்கியிருக்கீங்க, புது வீடு, உங்களால் அந்த வீட்டில் குடியிருக்க முடியாது. அப்போ நீங்கள் நல்ல மனுஷனாக பார்த்து வாடகை கொடுக்கணும்னு நினைப்பீங்க இல்லையா? யார் நல்ல மனுஷனா?
நீங்கள் 50 லட்சத்துக்கு வீடு வாங்கினாலும் சரி, இல்லை 20 லட்சத்துக்கு பழைய வீடு வாங்கினாலும் சரி, ஏன்னா அது உங்கள் ப்ராப்பர்ட்டி. அப்போ அந்த வீட்டை சேதாரம் பண்ணக்கூடாது ஒன்று. ரெண்டாவது, எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. மூணாவது, நம்ம எப்போ காலி பண்ணணும்னு சொல்கிறோமோ அப்போ அவங்க காலி பண்ணணும். நாலாவது, வாடகை சரியாக வரணும். அஞ்சாவது, வீட்டை எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி திருப்பி கொடுக்கணும். இது வெறும் 20 லட்சத்துக்கோ 30 லட்சத்துக்கோ இப்படி வீடு வாங்கினா இப்படிப்பட்ட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்ரிமெண்ட் போடுறோம். ஒரு ரோட்டரி கிட்ட கையெழுத்து வாங்குகிறோம், ஒரு அட்வொகேட்டு கிட்ட கையெழுத்து வாங்குகிறோம், சாட்சி கையெழுத்து எல்லாம் வாங்குகிறோம். இதுவும் எத்தனத்துக்கு ஒரு அதிகபட்சமாக 30 சின்ன மினிமம் 30 to ஒரு 80-90 லேக்ஸ்க்கு. இந்த அமௌண்ட்டுக்கே நீ இவ்வளோ அக்ரிமெண்ட் வாங்குற. ஏன்னா உன் வீட்டில் குடி வைக்கிறவனை நல்லவனாக வைக்கணும், இல்லைனா உனக்கு பிரச்சனை. ஆனால் நீ உன் மனசில் யாரை குடி வச்சிருக்க? உன் மனசு 30 லட்சத்துக்கு பொருத்தமானதா, இல்லை 50 கோடிக்கு பொருத்தமானதா, இல்லை 500 கோடிக்கு பொருத்தமானதா? அதை விட தாண்டினது உன் மனசு. அப்போ உன்னோட மனசில் நீ யாரை குடி வைக்க போகிற? நீ ஒரு 30 லட்சம் வீட்டுக்கு இத்தனை ஃபார்மாலிட்டிஸ் பார்க்குற. ஆனால் விலை உயர்ந்தது. அதை காசால் தீர்மானிக்க முடியாது, பணத்தால் தீர்மானிக்க முடியாது. உன்னோட மனசு. அப்போ அதில் நீ ஒரு மோசமானவனை உள்ள வச்சிட்டா, அப்போ அவனை உன்னை ஆட்டி படைப்பான் தானே. இப்போ அவன் தான் உன்னை ஆட்டி படைச்சிட்ருக்கான். உனக்கு அவன் முதல்ல அத்தனை சந்தோஷத்தையும் கொடுத்தா, அது மட்டும்தான் உனக்கு தெரியுது. ஆனால் கொடுக்குற மாதிரி கொடுத்து அதை எடுக்கிற மாதிரி எடுத்தானே எப்படி இருக்கும்? 10 ரூபாயை காலையில் கொடுத்துட்டு 100 ரூபா உன்கிட்ட இருந்து கொள்ளை அடித்தானா, அப்போ அந்த 10 ரூபாய் நான் எதுக்கு தூக்கி போட்டுருவோமா இல்லையா? ஸோ சேதாரம் அதிகம், சேதமும் அதிகம், சேதமும் அதிகம், சேதாரமும் அதிகம். அப்போ எதுக்கு அந்த பொருள்? நீ வாங்குகிற பொருள் அத்தனையும் சேதமும் சேதாரமுமாக நிற்குது. அத்தனையும் சேதமும் சேதாரமும். ஒரு பவுன் நகை எடுக்கிறோன்னா 3/4 பவுனுக்கு சேதமும் சேதாரமும். ஆனால் 1 பவுனுக்கு உண்டான நகையை உங்ககிட்ட காசை வாங்குறா. அப்போ உனக்கு எவ்வளோ பவுனு கிடைக்குது? 1/4 பவுனு. அதாவது 1/4 பவுன் எவ்வளவோ அந்த ரேட்டு கிடைக்குது. இப்படி நினச்சி நம்ம வாங்குவோமா எங்கேயாவது? அப்போ என்ன பண்ணுவோம்? எங்கே கூலியும் சேதாரமும் கம்மியாக இருக்குதோ அங்கே நம்ம நகையை வாங்குவோம். அப்போது ஒரு கெட்ட மனுஷனை, ஒரு மோசமான ஒரு மனுஷனை, ஒரு பொறாமை, ஒரு ஆணவம், இதை கலந்த ஒரு மனுஷனை உன் மனசில் நீ குடி வச்சா உனக்கு சேதாரம்தான் அதிகரிக்கும், சேதமும் அதிகரிக்கும். அந்த சேதமும் சேதாரமும் தான் இப்போ வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். இந்த உண்மை எல்லா மனுஷங்களுக்கும் போய் சேரணும். இந்த இந்த அன்பேசாய் ஆடியோவில் கொடுத்துருக்கோம் இல்லையா, இது ஒட்டுமொத்த அன்பேசாய்க்குமே போய் சேரணுன்றதான் என்னுடைய பிரார்த்தனை. இது என்னன்னா, நடந்துடுச்சுன்னா சந்தோஷம், நடக்கலைன்னா ஏன் நடக்காமல் இருக்குதுன்னு யோசிக்கும் போது இந்த உண்மைகள் வெளிச்சத்துக்கு வருது. ஒரு கிளாஸில் 100 பேர் இருக்காங்கன்னா 99 பேர் பாஸ், ஆனால் ஒருத்தன் ஃபெயிலு. இப்போ 99 பேர் பாஸ் ஆகிட்டான்னு நினச்சி நீ சந்தோஷப்பட்டனா, அடுத்த தடவை பாஸ் ஆகிறவன் 90 பேர் தான் இருப்பான். அப்பையும் நீ பரவாயில்ல, 10 பேர் தானே ஃபெயிலு, 90 பேர் பாஸ் ஆகிட்டாங்க. அடுத்தது 80 பேர் தான் தருவான். சரி, இப்போ 80 பேர் பாஸ் ஆகிட்டாங்க, 20 பேர் தானே ஃபெயிலு, இப்போ 70. சரி, 70 முக்கால்வாசி பேர், கால்வாசி தானே ஃபெயிலு, சந்தோஷமாக கொண்டாடு, இப்போ 60. இப்பையும் ஒரு சப்பக்கட்டு. அடுத்தது 50. இப்போ பாதி பேர் பாஸ் ஆகிட்டாங்கப்பா, சந்தோஷம். இப்பையும் நீ சேதாரத்தை சரி பண்ண விரும்பலை. இப்போ 40 வர கொஞ்சம் நிலை தடுமாறுது. இப்போ 30 மட்டும்தான் பாஸு, மீதி 70 ஃபெயிலு. கொஞ்சம் பயம் வருது.
அடுத்தது 20, இப்போ முதல்ல எடுக்குது. அடுத்தது 10, வாழ்க்கையோட துன்பத்தோடைய முக்கியமான இடத்துக்கு வந்து நின்னாச்சு. இப்போ தான் பயம் வருது, கண்ணெல்லாம் வெளியில் வந்து நிற்குது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கண்ணு மட்டும்தான் இருக்கும். ஏன்னா கண் பிறந்ததுலேருந்தே சைஸ் ஏறாது இறங்காது. இது சயின்ஸில் இருக்கக்கூடிய நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இது எத்தனை பேருக்குன்னு எத்தனை பேருக்கு அதை தெரிஞ்சிருக்கீங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சலன்னா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம குழந்தையாக பிறக்கும்போது கண் எப்படி இருக்கோ அதே சைஸ் தான் கடைசி வரைக்கும் 100 வயசான பெரியவர் ஆன வரைக்கும் அப்படி தான் இருக்கும். அதான் சொல்லுவாங்க, அப்பா உடம்பு இழைச்சிட்ட, அவன் கண்ணு மட்டும்தான்ப்பா தெரியுதுன்னா அவன் கண்ணு மட்டும்தான் சுருங்காது பெருகாது. அவன் பிறந்ததுலேருந்து அப்படியே இருக்கும். மீது எல்லாமே ஏறும் இறங்கும். ஆனால் கண்ணோட உருவம் மட்டும் எப்பயுமே இதாகாது. அப்போ கடைசியில் நீ எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகும்போது தான் அடாடா அன்னைக்கு 90க்கு 99 சந்தோஷப்பட்டோம், அந்த ஒன்றை நம்ம சரி பண்ணியிருந்தா அந்த 100 மெயின்டைன் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு. அப்போ அன்பே சாயில் தோத்துட்டேன்னு சொல்லும்போது எனக்குள்ள ஒரு வியப்பு வந்துச்சு. இத்தனை வருஷம் கேட்குறவங்க எப்படி தோக்க முடியும் அப்படின்னு. நிறையா அற்புதத்தை பார்க்குறோம், இது பார்க்குறோம், எல்லாமே பார்க்குறோங்க. நம்ம பார்க்காதது எதுவுமே இல்லை. அப்போது அன்பே சாயில் யாராவது இந்த மாதிரியான மனநிலையில் இருந்தால் தயவு செய்து பொழைச்சிக்கோங்க. இது ஏன் பொழைச்சிக்கோங்கன்னு சொல்கிறேன்னா, இதை இப்படியே விட்டால் பொழைக்க மாட்டோம். சின்னதாக இருக்கும்போதே நம்ம அதுக்கு உண்டானதை செஞ்சிட்டா நாம் பொழைச்சிப்போம். இல்லைன்னா பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம். உடம்பு ஃபுல்லாக அத்தனையும் பிரச்சனை இல்லாமல் இருந்து எல்லாமே கை நல்லா இருக்குது, காலு நல்லா இருக்குது, நல்ல பாடி ஃபிட்டு, எல்லாம் பர்ஃபெக்ட். ஆனால் உன ஹார்ட்டு வேலை செய்யலையே. எல்லாமே இருந்து என்ன புண்ணியம், உன் ஹார்ட்டு வேலை செய்யலை, அவ்வளோதான். நீ வாழக்கூடிய நாட்கள் இன்னும் கொஞ்சம் நாட்கள், அது மாதிரி ஆகிடக்கூடாது. ஸோ அந்த பொழப்பு, அந்த பிழைப்பு இப்போது நமக்கு சாய்ப்பா இந்த ஆடியோ மூலமாக கொடுத்துருக்காங்க. அதனால் நாம் இந்த ஒரு விஷயத்தை வச்சு நம்ம வாழ்க்கையில் முடிவு பண்ணி நம்ம பொழைச்சிக்கிட்டா நம்மளுடைய இந்த ஜென்மத்திலேயே நம்ம சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம்.